ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் இந்த ஈவினிங் டைமில் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகுதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங் தானே, எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ லைஃப் கூட மேட்ச் பண்ணி தேவையான பாசிட்டிவாக இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுருங்க. ஓகேவா? தென் யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும், பர்சனல் ஹீலிங் வேணும், மெடிடேஷன்ஸ் கற்றுக்கணும், ஸோ ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கேன், பிரேக்கப் சுச்சுவேஷனை மாட்டிட்டு தவிக்கிறேன், ஸோ எனக்கு ஒரு பீஸ் வேணும், ஒரு ஹீலிங் தேவை அப்படின்னு கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, Ace of Cups. Okay, Justice, Queen of Cups, Six of Swords, King of Pentacles, Ten of Swords, Hanged Man, the Hierophant, Two of Pentacles, Temperance, Eight of Wands, Eight of Cups. So bottom of the deck, the Emperor. Okay, Existence. Okay, Outsider, Caesoponia, Turning in, Adventure, Flowering, Postponement, Inner Voice, Creator, Understanding, Creativity, Participations, Possibilities. Okay, ஓகே. ஸோ இன்றைக்கி வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் இந்த ஈவினிங் டைம் என்ன திங்க் பண்ணாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ஸோ உங்கள் மைண்டில் என்ன ஓடிட்டுருக்கோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடு ஜென்ரல் ரீடிங். ஆக்சுவலி நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க, பட் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இது வந்து பர்சனல் ரீடிங் கிடையாது, இது ஒரு ஜென்ரல் ரீடிங், கலெக்டிவ் ரீடிங் ஆகும். ஸோ எல்லாருக்கும் எல்லாம் மேட்ச் ஆகும்னு அவசியம் கிடையாது, எல்லாருக்கும் எல்லாம் ரெஸ்னேட் ஆகும்னு அவசியமும் கிடையாது. ஓகே, உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு வைப் கிடைக்கும், நீங்கள் அப்போஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் உடனே மெசேஜ் வரும், உடனே கால் வரும், நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். இது ஒரு ஜென்ரல் ரீடிங். ஓகே,
அப்படி உங்களுக்கு உங்களோட இன்ஃபர்மேஷன் வேணால் நீங்கள் போஸ்ட்லாம் தான் ரீடிங் எடுத்துக்கணும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட் இந்த ஈவினிங் டைமில் என்ன திங்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறதை பற்றி இந்த ஒரு போஸ்ட் திங்க் பண்ணிட்டு உண்டு. ஆக்சுவலி இவர் இந்த ஈவினிங் டைமில் இவருக்கு ஒரு கம்யூனிகேஷன் சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கான ஒரு அதை பற்றி இந்த ஒரு போஸ்டோட மைண்டுக்குள்ளே ஓடிட்டு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் டோட்டலி டெத் ஆகிட்டு. செப்பரேஷன் ஆகி ஒரு சிலவங்களுக்கு 6 மந்த் இருக்கலாம், இன்னொரு சிலவங்களுக்கு வந்து 10 மாதம் இருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி செப்பரேஷன் ஆகி போச்சு, எப்படி இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிறதுக்கு யார் ரீசன் கேட்டிங்கன்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக செப்பரேஷன் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஒரு ட்ராமாட்டிக் எண்டு மாதிரி ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே, இன்னொரு விஷயம்னா, இந்த ஒரு போஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு மூவ் ஆன் ஆகிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு போஸ்ட்டுக்கு பீஸ் இல்லை. ஓகே, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னால இவருக்கு வந்து ஓவர் திங்கிங் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் ஆகிறது, டிப்ரெஷன் ஆகிறது, ஒரு நிம்மதி இல்லை. அதை நினச்சி இவருக்கு வேறு இதுலேயே ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஃபுல்லாக இந்த ரிலேஷன்ஷிப்பை போட்டு மைண்டுக்குள்ளே திங்க் பண்ணி என்ன பண்ணுறது, என்ன ஆக்ஷன் எடுக்குது, எப்படி முன்னோட்டு கொண்டு போகிறது, இது சாத்தியமா, இதனால் யாரெல்லாம் பாதிக்கப்படுவாங்க, இதனால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், இதனால் நமக்கு ஹர்ட் ஆகுமா, இல்லைங்க நம்ம ஃபேமிலி ஹர்ட் ஆகுமா. ஸோ இவர் ஓவர் திங்கிங் இந்த ரிலேஷன்ஷிப் வந்தனாலேருந்து இவர் ஃபுல்லாக ஓவர் திங்கிங் பண்ணி இவருக்கு ஒரு மைண்டில் ஒரு சமாதானம் இல்லை, ஒரு பீஸ் இல்லை. ஸோ அப்போ இந்த ஒரு போஸ்ட்டை என்ன முடிப்பட, இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப்பை அஸ்பெக்ட் பண்ணால் தானே எனக்கு வந்து ப்ராப்ளம். எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை டோட்லி விட்டுட்டு போகிறது எனக்கு பெட்ரு. எனக்கு கரண்ட் சுச்சுவேஷன் எனக்கு ரிலேஷன்ஷிப் இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு தேவையே இல்லை, எனக்கு சுத்தமாக பீஸ் இல்லை. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு போகிறது எனக்கு பெட்டர்னு ஒரு முடிப்பட்டு. ஸோ அதனால் இந்த ஒரு போஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஓகே, மேபி ஒரு சிலவங்களுக்கு வந்து இது ஒரு சிங்கிள் பேரண்டாக இருக்கலாம் இவருக்கு, இல்லைன்னா வந்து மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஹையர் பொசிஷனில் உள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம். இவங்களுக்கு வந்து சொசைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் பணக்கார ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லை ஒரு நல்ல நேம் உள்ள ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம். ஸோ என்ன இருந்தாலும் எல்லோரும் தெரியத்தக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி உள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே, இல்லைங்க இவர்கிட்ட 4 பேர் வந்து சஜஷன் எதாவது கேட்கலாம், 4 பேருக்கு ஐடியா கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஸோ என்ன இருந்தாலும் 4 பேருக்கு தெரியக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே, ஸோ அதனால கூட இவர் ஓவர் திங்கிங் பண்ணியிருக்கலாம். ஸோ நம்ம இந்த ஒரு மேபி இதில் உங்களுக்கு மேபி மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருக்கலாம். நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இந்த ஒரு பர்சன் 24/7 ஓவர் திங்கிங் பண்ணி இவ்வளோ என்ன இருந்தாலும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. மேபி சொசைட்டி அக்செப்ட் பண்ணது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், நீங்கள் ஃபேமிலி அக்செப்ட் பண்ணது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஸோ இது எப்படி சாத்தியமாகும், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்படி முன்னோட்டு கொண்டு போகிறதுனா, இந்த ரிலேஷன்ஷிப் முன்னோட்டு கொண்டு போகிறதுனால இதில் யாரெல்லாம் வந்து ஹர்ட் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் வரும் இல்லைங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இவர் ஓவர் திங்கிங் பண்ணியிருக்காரு. ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய டைமில் இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போகிறது பெட்டர்னு முடிவாகிட்டு உண்டு. ஸோ அதனால் இந்த ஒரு பர்சன் மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஸோ இதில் ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் வந்து ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிற ஒரு கேரக்டர், எல்லாரும் டாமினேட் பண்ணி வைக்கக்கூடிய கேரக்டர். இவரோட கண்ட்ரோலை அனுசரித்து இவரோட லைஃப்பில் நீங்கள் ஒரு இருக்கிறதாச்சுன்னா ஓகே. சம்டைம் இந்த ஒரு பர்சன் சொல்லலாம், எனக்கு நான் ஒரு ரிலேஷன்ஷிப் உங்க கூட வச்சுக்கிறேன், பட் எந்த நீ கமிட்மெண்ட்டு ஒரு கிளாரிட்டி கேட்கக்கூடாது, ஏன்னா நமக்குள்ள இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நம்ம 2 பேர் ரிலேஷன்ஷிப்னால ஃபேமிலியாக இருக்கட்டும், சொசைட்டியாக இருக்கட்டும், நம்ம நேம் கெட்டு போகக்கூடாது. நீ என்கிட்ட கமிட்மெண்ட்டு ஒரு கிளாரிட்டி கேட்காம நீ இருந்தீங்கன்னா ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் நான் ஸ்மூத் கோயினாக கொண்டு போகலாம். இல்லைங்க என்கிட்ட ஒரு கமிட்மெண்ட் ஒரு கிளாரிட்டி நீ கேட்குறதா சார் கட்டாயம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீ நினைக்கிற மாதிரி என்னால் இருக்க முடியாது அப்படின்னு இவர் பல தடவை இவர் சொல்லிட்டு உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, பட் எனக்கு என்ன தோணும், அந்த ஒரு போஸ்ட்டுக்கிட்ட நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு கிளாரிட்டி ஒரு கமிட்மெண்ட் கேட்டிருப்பீங்க. அதனால் இந்த ஒரு பர்சன் வந்து அதை சொன்னேன்ல, இவங்களோட கேரக்டரை அனுசரித்து இவரோட கேரக்டர் இவரோட வார்த்தைகளை அனுசரித்து இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் போகிறதா இருந்தால் இவருக்கு ஓகே. பட் இவரோட பேச்சை கேட்கல. ஸோ உங்களோட இண்டிபெண்ட் இம்பார்ட்டன்ட் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ரிலேஷன் செப்பரேஷன் ஆகிருக்கும். ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை, நீங்கள் வந்து ஒரு கமிட்மெண்ட் எப்போண்டா அந்த ஒரு போர்ஷன் கொடுப்பாங்க, எனக்கு எப்போ ஒரு கிளாரிட்டி கொடுப்பாங்க, நீங்கள் வெயிட்டிங் எனர்ஜியில் இருக்கிறீங்க, மேபி மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம், மூவ் ஆன் ஆக முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஸோ நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க பயங்கர சேட், பயங்கர டிப்ரெஷன், மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை நீங்கள். ஓகே ஓகே, இந்த ஈவினிங் டைமில் வந்து ஒரு பர்சன் ஏன் இந்த உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணணும்னு இவர் திங்க் பண்ணிட்டு உண்டுன்னா,
ஸோ இவருக்கு லைஃப்ல சுத்தமாக ஒரு பேலன்ஸ் இல்லை. இவருக்கு வந்து ஸ்நேகம் உண்டு. இவர் சொன்னாலும் சொல்லாட்டாலும் இவருக்கு உங்கள் மேலே ஸ்நேகம் உண்டு. சம்டைம் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கலாம், சம்டைம் எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருக்கலாம். பட் இவருக்கு ஸ்நேகம் உண்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் மாதிரி ஆகும். ஓகே, இதில் வந்து 2 பேரும் அடிக்கடி நேம் பார்த்துட்ருப்பீங்க, ஒயிட் கலர் ஃபெதர் பார்த்துட்ருப்பீங்க, பட்டர்ஃப்ளைஸ் பார்த்துட்ருப்பீங்க, ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்துட்ருப்பீங்க. அடிக்கடி ட்ரீமில் வந்து போய் நிற்பீங்க 2 பேரும். ஸோ இதில் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு டிவைனோட ப்ரொடெக்ஷன்ஸ், ஏஞ்சல்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் உண்டு. ஓகே, எனக்கு என்ன தோணுன்னா, இந்த நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெத் ஆன மாதிரி தெரியல. இவர் ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணி ஓவர் திங்கிங் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிற மாதிரி நமக்கு இங்கே அவரோட இடத்துல ஃபீல் ஆகுது. பட் இந்த ஒரு பர்சன் உங்கள் மெமரியில் ஸ்டக் ஆகிட்டு மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. ஓகே, மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை, உங்கள் மெமரியில் ஸ்டக் ஆகிட்டு உண்டு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மேபி இந்த ஒரு பர்சனும் பல தடவை டிஸ்டர்ப் ஆகிருக்கலாம். மேபி நீங்கள் மூவ் ஆன் ஆக ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறது மாதிரி இவரும் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிறதுக்கு பல தடவை ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் இவரால் மூவ் ஆன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா சம்டைம் இந்த ஒரு நீங்கள் அடிக்கடி இந்த ஒரு பர்சன் நேம் பார்க்குற மாதிரி இவரும் அடிக்கடி உங்கள் நேம் பார்த்துருக்கலாம். இல்லைனா ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களை பற்றி அடிக்கடி ஞாபகம் வர மாதிரி சில சீன்ஸ் இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் நடந்திருக்கலாம். ஸோ அதனால இவருக்கு சடனாக இந்த ஈவினிங் டைமில் ஒரு மெசேஜ் பண்ணால் கொள்ளலாம். ஏன்னா இவருக்கு சுத்தமாக லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை. ஓகே, ஒவ்வொரு நாளும் இப்போ வெளியே போகிறக்கூடிய டைமாக இருக்கட்டும், இல்லைங்க இந்த ஒரு பர்சன் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுற டைமாக இருக்கட்டும், ஸோ உங்கள் நேம் பார்க்குற டைமாக இருக்கட்டும், இல்லைங்க உங்களை மாதிரி ஏதாவது ஒரு பர்சனை பார்க்குற டைமாக இருக்கட்டும், ஸோ இவருக்கு அடிக்கடி உங்கள் ஞாபகங்கள் வந்து போயிட்டே தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் இவருக்கு பார்க்க ஒரு டைமில் இவங்களுக்கு சுத்தமாக ஒரு பேலன்ஸ் இல்லை லைஃப்பில். சுத்தமாக லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் கிடையாது. ஓகே, அது மட்டும் பார்த்தீங்கன்னா இவர் உங்கள் மெமரியில் ஸ்டக் ஆகும். உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை, ஃபிசிக்கலி மூவ் ஆன் ஆகிட்டு, மென்டலி மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை, உங்கள் மெமரியில் ஸ்டக்கு. வேறு யாரும் இவரை லைஃப்பில் அக்செப்ட் பண்ணிட்டும் கிடையாது. பட் இவருக்கு உங்களோட தாட் அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் ஆகணும். இல்லை உங்கள் நேம் அடிக்கடி, நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன், நீங்கள் உங்களுக்கு சில சயின்ஸ் யூனிவர்ஸ் கிட்டேருந்து கிடைக்கிற மாதிரி இந்த ஒரு பர்சனுக்கு சில சயின்ஸ் யூனிவர்ஸ் கிட்டேருந்து கிடைச்சிட்டே இருக்கலாம். அதனால தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களால் மூவ் ஆன் பண்ண முடியலன்னா என்ன ரீசனாக இருக்கும்? அடிக்கடி இந்த ஒரு பர்சனோட தாட் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கலாம். இல்லைங்க வந்து நீங்களாக மூவ் ஆன் ஆகணும்னு நினைக்கும் போது இந்த ஒரு பர்சனோட தாட் வரலாம். இங்கே இந்த ஒரு பர்சன் நேம் பார்க்கலாம். இல்லைங்க இந்த ஒரு பர்சன்கிட்ட உங்களுக்கு ஒரு காலையில் ஒரு மெசேஜ் வரும். இல்லைங்க இந்த ஒரு பர்சன் உங்கள் ட்ரீமில் வரலாம். ஸோ இப்படி பர்தராக வரும்போது நமக்கு அதுலேருந்து மூவ் ஆன் ஆக முடியாது. ஸோ அதனால நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்பில். உங்களுக்கு நீங்கள் மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணியிருக்கலாம். ஏன்னா இந்த ஒரு பர்சன் உங்களை பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ஒரு டாமினேட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு சுத்தமாக ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கல, ஒரு கிளாரிட்டி கொடுக்கல. ஸோ நீங்கள் மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சன் அதே மாதிரி இவங்களும் மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் இவங்களாலே மூவ் ஆன் ஆக முடியல. ஏன்னா இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன், யூனிவர்ஸில் ப்ரொடெக்ஷன்ஸ் பட்ட ஒரு கனெக்ஷன். சில சயின்ஸ் உங்களுக்கு யூனிவர்ஸ்கிட்டேருந்து கிடைச்சிட்டே இருக்கும். ஓகே, அதனால் இவங்களும் மூவ் ஆன் பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம். பட் இவராலையும் மூவ் ஆன் பண்ண முடியும். பட் ஆக்ஷன் எடுக்கணும்னு உண்டு இவருக்கு அது ஃபீல் ஆகுது. இந்த ஒரு நீங்கள் இல்லாட்டாலும் இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை. ஆக்சுவலி இவர் எதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வேண்டான்னு இவர் டெத் ஆக்கிட்டு போனார். ஸோ இவர் பல தடவை ஓவர் திங்கிங் பண்ணும்போது இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னால எனக்கு கட்டாயம் ஃப்யூச்சர் எனக்கு ப்ராப்ளம் வரும், இல்லைங்க உங்களுக்கு ப்ராப்ளம் வரும், இல்லைங்க என் ஃபேமிலிக்கு ப்ராப்ளம் வரும், இல்லைங்க சொசைட்டியில் என்னோட நேம் கெட்டு போயிடும். ஸோ அதனால தான் இந்த ஒரு பர்சன் இந்த ஓவர் திங்கிங் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை வேணும்னு இவர் முடிவு பண்ணிட்டு போனது. ஓகே, பட் இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போன பிறகு இவருக்கு லைஃப்பில் சுத்தமாக ஒரு பேலன்ஸ் இல்லை. ஓகே, உங்கள் மெம்பரில் ஸ்டக் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த ஒரு பர்சனுக்கு உங்கள் மேலே ஸ்நேகம் உண்டு. அது ஸ்நேகங்கிறது சோல் டு சோல் லெவலில் ஃபீல் ஆகுது. ஓகே, அவுட்டரில் இருந்து ஒரு பர்சன் அவர் ஸ்நேகத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஓகே, நீங்கள் அவுட்டரில் நீங்கள் இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் இம்பார்ட்டன்ட் காட்டிக்காமல் இருக்கலாம். பட் இவருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு சோல் டு சோல் லெவலில் இவருக்கு ஒரு கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. அன்கண்டிஷனல் லவ் இவருக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அப்போ இவர் ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இந்த ரிலேஷன்ஷிப் டெத்தாக ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப்பை இதை என் லைஃப்பில் அக்செப்ட் பண்ணால் என் லைஃப்பில் நிம்மதி இருக்கான்னு இந்த ரிலேஷன்ஷிப்பை டெத் ஆக்கிட்டு போனேன். இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போன பிறகு என் லைஃப்பில் சுத்தமாக ஒரு பேலன்ஸ் இல்லை. எனக்கு என்ன தோணுன்னா, இந்த ஒரு பர்சனோட சோல் இந்த பர்சனுக்கு சில விஷயங்களை மனசிலாக்கி கொடுத்துருண்டு. இந்த ஒரு பர்சனோட சோல் இந்த ஒரு பர்சனுக்கு சில என்ன சொல்லுது, அடிக்கடி உங்களை பற்றிய ஒரு நல்ல விஷயம் பாசிட்டிவாக சொல்லி கொடுக்குதான் இருக்கும். நீ போய் மெசேஜ் பண்ணு, கால் பண்ணு, இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் இம்பார்ட்டன்ட், இந்த ஒரு பர்சன் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க,
இந்த ஒரு போஸ்ட் சில விஷயங்கள் இந்த ஒரு போஸ்ட்டில் சோல் இவருக்கு சொல்லி கொடுக்குது. ஸோ அதனால தான் இந்த ஒரு போஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணால் கொள்ளான்னு இவர் முடிவு பண்ணிட்டு இந்த ஈவினிங் டைமில். ஆக்ஷன் எடுக்கணும்னு ஒரு எண்ணம் உண்டு, ஒரு மெசேஜ் பண்ணணும்னு ஒரு எண்ணம் உண்டு. பட் அதுக்கு சேம் ரிக்ரெஷனும் உண்டு. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை டெத் ஆகிட்டு போன பிறகு நம்ம தானே இந்த ரிலேஷன்ஷிப் வேணான்னு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. பட் நம்மளே இந்த ரிலேஷன்ஷிப்பை வேண்டான்னு சொல்லிட்டு நம்மளே போய் ஒரு கால் ஒரு மெசேஜ் பண்ணி நம்ம இந்த இடத்துல போய் என்னாச்சுன்னா அப்போ நமக்கு ஒரு வேல்யூ இருக்காது அந்த இடத்துல. நம்மளோட பவர் அந்த இடத்துல போயிடும். இந்த ரிலேஷன்ஷிப்பே வேணும் நம்ம தான் போயிருக்கோம். பட் நம்மளே மறுபடியும் ஒரு காலோ ஒரு மெசேஜோ பண்ணிட்டு போகிறது ஒரு அது. ஏன்னா இப்போ நம்ம தான் போகணுன்னா அப்போ நம்ம மேலே நம்ம தான் தப்பு, எல்லா தப்பும் நம்ம மேலே தான் கன்ஃபார்ம் ஆகி போயிடும். அந்த ஒரு ரெக்ரெஷனும் உண்டு, ஆக்ஷன் எடுக்கணும்னு ஒரு எண்ணம் உண்டு. பட் இவர் பயங்கரமாக அவங்கள கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம், பயங்கரமாக டாமினேட் பண்ணியிருக்கலாம். சில விஷயங்கள் ரிக்ரெஷன் உண்டு இவருக்கு. இது ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் ஸ்டக் ஆகிட்டு உண்டு. ஓகே, இவர் டோட்லி ஸ்டக் ஆகிட்டு உண்டு ஃபாஸ்ட்டில். இது உங்களுக்குள்ள எதாவது விஷயங்கள் நடந்துச்சுன்னா ஸோ ஓவர் திங்கிங் பண்ணி இவர் ஆக்சுவலி ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணுற கேரக்டராக இருக்கலாம். ஸோ அதில் கொஞ்சம் ஸ்டக் ஆகிட்டு உண்டு. ஸோ ஆக்சுவலி இந்த ஒரு போஸ்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த ஈவினிங் டைமில் என்ன நினச்சிட்டுன்னா ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு போஸ்ட்டை விட்டு மூவ் ஆன் ஆகிருக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த போஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ எப்போ நீங்கள் இந்த ஒரு போஸ்ட் உங்களுக்கு ஒரு காலையில் ஒரு மெசேஜ் பண்ணால் கட்டாயமாக நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீன்னு இவருக்கு தெரியும். இந்த ஒரு போஸ்ட் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு போஸ்ட் என் கூட பயங்கரமாக எமோஷனலி கனெக்ட் ஆகிட்டு உண்டு. இந்த ஒரு போஸ்ட் ஒவ்வொரு ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. பட் நான் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு காலோ ஒரு மெசேஜோ இல்லை ஒரு கமிட்மெண்ட்டோ ஒரு கிளாரிட்டி எது கொடுத்து இந்த ஒரு போஸ்ட் எனக்காக ஒவ்வொரு நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்கிட்ட ஒரு கமிட்மெண்ட் கேட்குறாங்க, ஒரு கிளாரிட்டி கேட்குறாங்க, ஒரு மெசேஜுக்காக வெயிட் பண்ணுறாங்க, ஒரு கார்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. பட் நான் எந்த ஒரு ஜஸ்டிஸ் இந்த ஒரு போஸ்ட்டு கொடுத்துட்டு இல்லை. இந்த ஒரு போஸ்ட்டு திங்க் பண்ணுறாங்க இந்த ஈவினிங் டைமில். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்சன் ரொம்ப பணக்கார வீட்டு பையனாக இருக்கலாம், இல்லைங்க பணக்கார வீட்டு பொண்ணாக இருக்கலாம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ இவருக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு எல்லாமே உண்டு இவருக்கு லைஃப்பில். பட் இவருக்கு இவர் எமோஷ்னலி இவருக்கு யாரு கூட கனெக்ட் ஆகிட்டு இல்லை. பட் இவரே அறியாமல் இவருக்கு உங்க கூட ஒரு சோல் டு சோல் வந்து ஃபீல் ஆகிட்டு ஒரு எமோஷ்னலி கனெக்ட் ஆகிட்டு மேபி அதுக்கு இவருக்கே புரியாமல் இருந்திருக்கலாம். ஓகே, இவருக்கு லைஃப்பில் எல்லாமே இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. பட் இவருக்கு எமோஷ்னல் கனெக்ஷன் இது வரைக்கும் இவருக்கு யாருக்கிட்டையுமே கிட்டிட்டு இல்லை. ஒரு எமோஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு எமோஷ்னல் கம்ப்ளீஷன் இவருக்கு உங்கள் கூட ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஸோ அதனால தான் இவருக்கும் தெரியும். ஆக்சுவலி இவரோட நான் சொன்ன மாதிரி இவருக்கு ஏதோ ஒரு இவரோட சோல் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு சில விஷயங்கள் சொல்லி கொடுக்குது. நீ பண்ணுற விஷயம் எல்லாமே ராங்கு, நீ போய் மெசேஜ் பண்ணு, ஒரு கால் பண்ணு, இவருக்கு இவரோட சோல் சொல்லி கொடுக்குது. ஸோ அதனால இவருக்கு ஒரு மெசேஜ் இவர் அதை மெசேஜ் பண்ணுறதை பற்றி இந்த ஈவினிங் டைமில் திங்க் பண்ணிட்டு மேபி இந்த ஒரு போஸ்ட்டு கிட்ட உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து 3 ஹவர்ஸ்லேயோ இல்லை ஒரு 3 டேஸ்லையோ ஒரு 3 வீக்ஸ்லேயோ ஒரு மெசேஜ் வந்து பாசிபிள் ஆகும். ஆக்சுவலி பயங்கர ப்ரில்லியண்டான ஒரு பர்சன் ஆகும், பயங்கர மைண்ட் கேம் கழிக்கக்கூடிய ஒரு பர்சன் ஆகும். காரணம் என்னென்ன அந்த ஒரு பர்சன் ஸோ என்ன நினைக்கிறாங்கன்னா ஸோ இப்போ நம்மளே போகக்கூடாது, நம்மளே ஒரு காலம் ஒரு மெசேஜ் பண்ணி நம்மளே இந்த ரிலேஷன்ஷிப்பை ஓகே பண்ணியாச்சுன்னா ஸோ நம்மளோட பேச்சு அவங்க கேட்க மாட்டாங்க, நம்ம அவங்களோட பேச்சு கேட்குற மாதிரி ஆகிடும். ஸோ இது குறுக்கு வழி ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, உங்களை மேபி ட்ரிகர் பண்ணி விடலாம். இவர் என்னென்னா நீங்களாக ஒரு காலம் ஒரு மெசேஜ் பண்ணி வந்துட்டோன்னா நீங்களாக ஒரு காலம் ஒரு மெசேஜ் இந்த போஸ்ட்டுக்கு பண்ணிங்கன்னா இந்த போஸ்ட் சில ரூல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அவராக வந்துட்டார்னா அவரோட பேச்சு உங்களோட பேச்சு இவர் கேட்குற மாதிரி இருக்கும்னு யோசிக்கிறோம். ஸோ ஏதாவது நீங்களாக உங்களை வழியே வர வைக்கிறதுக்கு எதாவது ஐடியா இருக்கான்னு திங்க் பண்ணுறாங்க. ஒரு சிலவங்களுக்கு அப்படி கூட இருக்கலாம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஈவினிங் டைம் இவர் என்ன திங்க் பண்ணி இவரே இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு, இவரே ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணி எண்டப் ஆகிட்டு உண்டுன்னா ஸோ இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு க்ரோ வேணும், இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம முன்னோட்டு கொண்டு போகணும் இவர் திங்க் பண்ணுறாங்க. ஓகே, பட் எனக்கு என்ன தோணுதான் இவர்கிட்ட இந்த ஒரு கமிட்மெண்ட்டு ஒரு கிளாரிட்டி நீங்கள் கேட்காம இருந்தாச்சுன்னா இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஸ்மூத் கோயினாக போகும். பட் ஒரு கமிட்மெண்ட்டு ஒரு கிளாரிட்டி நீங்கள் கேட்க போயாச்சுன்னா ப்ராப்ளம் வரும். அப்படி இல்லை எனக்கு இந்த ஒரு பர்சன்கிட்ட ஒரு கமிட்மெண்ட் தான் எனக்கு வேணும், ஒரு கிளாரிட்டி தான் வேணும்னா உங்களோட வைப்ரேஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். காரணம் என்ன, நீங்கள் பயங்கரமாக டவுனாக இருக்கிறீங்க, நீங்கள் ரொம்ப சேடாக இருக்கிறீங்க. இந்த ஒரு பர்சன் எப்படா ஒரு கால் பண்ண மாட்டாங்க, எப்படா ஒரு மெசேஜ் பண்ண மாட்டாங்க, நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க.
இன்னொரு பர்சன் கிட்ட ஒரு கால் ஒரு மெசேஜோ வந்துச்சுன்னா உடனே நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாக இருக்கிறீங்க. அப்போ 24/7 அவைலபிள்னு தெரியும் போது ஸோ மறுபடியும் உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த பர்சன் ரெடி ஆகிட்டு. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போவோம். ஏன்னா எனக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் இல்லைங்க சுத்தமாக ஒரு பேலன்ஸ் இல்லை, எனக்கு ஒரு தூக்கம் இல்லை, ஒரு நிம்மதி இல்லை, எனக்கு எப்போ பார்த்தாலும் எனக்கு இந்த ஒரு போஸ்டோட தாட் வந்துகிட்டே இருக்குது. சரி, ஓகே, லைஃப்பில் கொண்டு போவோம் மறுபடியும். ஏன்னா இவ்வளோ நம்ம இந்த ஒரு போஸ்டருக்கு சில செப்ரேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இனிமேல் கட்டாயம் நம்மளோட வேல்யூ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இனி வந்து இனிமேல் நம்ம பேச்சு இவங்க கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அந்த ஒரு தாட்டில் இவர் மேபி உங்கள் லைஃப்பில் ஒரு என்ட்ரி கொடுக்கலாம். இல்லை ஒரு கமிட்மெண்ட் வேணும், ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும்னா நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிக்கணும். உங்களோட வேல்யூ எடுத்து நீங்கள் மனசிலாக்கி கொடுக்கணும். உங்களோட வேல்யூ என்ன, உங்களோட பவர் என்ன. நீ இல்லாட்டாலும் என்னால் சந்தோஷமாக ஜீவிக்க முடியும். எனக்கு வந்து உங்ககிட்ட தேவை ஜஸ்ட் ஒரு என்ன சொல்லுது, எனக்கு கமிட்மெண்ட் தரதான் தான் என் லைஃப்பில் வா. எனக்கு உங்ககிட்ட இருந்து ஸ்நேகமோ நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு தேவையில்லை. எனக்கு கமிட்மெண்ட் தேவை, எனக்கு ஒரு கிளாரிட்டி தேவை. நானும் உன் கூட பழகிட்டு இருக்கேன்னு அதுக்கு என்ன ரீசன், அதுக்கு ஒரு அர்த்தம் வேணும், அதுக்கு ஒரு நேம் என்ன. நானும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் அப்படின்னா அதுக்கு நேம் என்ன, ஒரு அர்த்தம் என்ன. சும்மா உன் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் லீட் பண்ணுறதுக்கு நான் ரெடி கிடையாது. எனக்கு ஒரு கமிட்மெண்ட், ஒரு கிளாரிட்டி வேணும். உங்களோட வேல்யூ வேணும், உங்களோட பவரை நீங்கள் மனசிலாக்கி கொடுக்கணும். இந்த ஒரு பர்சன் இல்லாட்டாலும் நல்லா ஜீவிக்க முடியும். நீங்கள் மூவ் ஆன் டோட்டில் ஒரு நீ இல்லாட்டில் என்னால் என் லைஃப்பை அடிப்பொலியாக என்ஜாய் பண்ண முடியும். நீ ஒன்றை நம்பி என் லைஃப் இல்லை. உங்களோட பவரை ஒருத்தர் நீங்கள் மனசிலாக்கி கொடுக்கும்போது இவர் ஓகே, இனி இவங்க கிட்ட சும்மா என்ன போனால் வந்து வேலை நடக்காது, ஒரு கமிட்மெண்ட்டோட தான் போனால் மட்டும் இவங்க ஏற்றுப்பாங்க. அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு இந்த ஒரு பர்சனோட மைண்டும் மாறும். பட் நீங்கள் ரொம்ப டவுனாக இருக்கிறீங்க. ஒரு மெசேஜ் பண்ணால் போதும், ஒரு கால் பண்ணால் போதும் மட்டும் நீங்கள் முடிவு பண்ணிட்டு விட்டுட்டா ஓகே, மறுபடியும் இவர் வந்து உங்களுக்கு மறுபடியும் இந்த ஒரு போஸ்டரோட ஒரு கண்ட்ரோல் கேட்டு நீங்கள் லைஃப்பில் ஜீவிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ திங்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் இந்த ஒரு பர்சன் ஈவினிங் டைமில் இந்த ஒரு பர்சன் திங்க் பண்ண விஷயம். பட் இவர் லாயலான ஒரு பர்சன் தான் கேட்டால் அஃப்கோர்ஸ் லாயலான ஒரு பர்சன். ஏன்னா இவர் வந்து அவ்வளோவா கொஞ்சம் ப்ராக்டிக்கலான ஒரு பர்சன், பயங்கர மைண்ட் கொண்டு யோசிக்கக்கூடிய ஒரு பர்சன். அவ்வளோவா சீக்கிரமாக ஒரு கமிட்மெண்ட், ஒரு கிளாரிட்டி கொடுக்க மாட்டாங்க. பட் அது கொடுத்துட்டாங்கன்னா உயிரை போகணுன்னு காப்பாற்றுவாங்க. பட் இவர்கிட்ட ஒரு கமிட்மெண்ட் வாங்கி அது அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். நீங்கள் புரியுதுல்ல, கமிட்மெண்ட் உங்களுக்கு வேண்டாம், எனக்கு ஜஸ்ட் இந்த ஒரு பர்சனோட ஃப்ரெண்ட்ஷிப் போதுன்னா ஓகே, லைஃப் ஸ்மூத் கோயினே போகும். இல்லை எனக்கு ஒரு கமிட்மெண்ட் வேணும், ஒரு கிளாரிட்டி வேணும்னா நீங்கள் சேஞ்ச் ஆகணும். நீங்கள் இந்த மாதிரி டவுனாக இருக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் செல்ஃப் லவ் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும். உங்களோட வேல்யூ வர்த் என்ன, நான் இல்லைங்க உங்கள் லைஃப் எப்படி இருக்கும், நீங்கள் சில விஷயங்களை வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ப்ரூவ் பண்ண பட்சத்தில் இந்த ஒரு போஸ்ட்டுக்கிட்ட உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் அந்த ஒரு போஸ்ட் இந்த ஈவினிங் டைமில் திங்க் பண்ணுற விஷயங்கள். தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டன் அந்த மந்த் பார்த்துடலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், நவம்பர் இம்பார்ட்டன்ட், டிசம்பர் இம்பார்ட்டன்ட். தென் இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அக்டோபர் இம்பார்ட்டன்ட், தென் இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல் நம்பர் பார்த்து 11 இம்பார்ட்டன்ட், தென் 222 இம்பார்ட்டன்ட்ஸ். ஓகே, தென் இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 11 இம்பார்ட்டன்ட், 12 இம்பார்ட்டன்ட், 16 இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் டேட்டா பார்த்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஸோ நமக்கு இங்கே மந்த்து டேட்டை வந்து நமக்கு ரெசனேட் ஆகும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரெசனேட் ஆகினா கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்துக்கோங்க. தென் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் கண்டிப்பாக சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் கூட கனெக்ட் ஆகி இருக்கும்போது மட்டும் தான் உங்களோட எனர்ஜி எனக்கு அப்டேட் ஆகும். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.